ஐ எம் டாக்டர் சுகன்யா, மகாலட்சுமி டென்டல் கிளினிக், திருப்பூர். இன்றைக்கி பால் பற்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். பால் பல் அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு முளைக்கிற பல் தான் பால் பல். அதாவது 6 மாதத்துலேருந்து 2.5லேருந்து 3 வயசுக்குள்ள பால் பற்கள் மொத்தமும் வளர்ந்து முடிச்சிடும். பால் பற்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பல் முளைக்கும். அதாவது கீழே 10 பல்லும் மேற்பகுதியில் 10 பல்லும், மொத்தம் 20 பல்கள். இந்த 20 பல்லோட ஃபஸ்ட்டு பல் வந்துட்டு 6 மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். இந்த 6 மாதத்துலேருந்து 2.5-3 வயசுக்குள்ளே கம்ப்ளீட்டாக பல் வந்து முளைச்சி முடிச்சிடும். இது எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம ப்ரஷ் மூலயமா வச்சு ப்ரஷ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஃபிங்கர் ப்ரஷ் மூலயமா க்ளீன் பண்ணலாம். பட் கோஆப்ரேட் பண்ண முடியாத பிள்ளைங்களுக்கு வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி தொடச்சி விடணும். அந்த மாதிரி பண்ணுறது மூலயமா அவங்களோட பல்லை பராமரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு சின்னதாக கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணி விடணும். குழந்தைங்களுக்கு வாய் கொப்பளிக்க சரியாக தெரியாது. நல்லா தண்ணி வச்சு ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாய் கொப்பளிச்சு துப்ப பழக விடணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்க வைக்கிறது மூலயமா பாட்டில் கேரிஸ், அதாவது நர்சிங் பாட்டில் கேரிஸுங்கிற சொத்த பல் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது எல்லா பல்லுமே அரைச்சிரும். அது மேலே இருக்கிற எனாமெல்லாம் சீக்கிரம் வீணாக்கிடும். ஸோ பால் கொடுத்துட்டு கையோடு அப்படியே வெட் கிளாத் வச்சு தொடச்சி விடணும். அப்படி இல்லைன்னா தண்ணி வச்சு கொப்பளிச்சு, இல்லைன்னா தண்ணி கொடுத்தா கூட அந்த பாலில் உள்ள கண்டென்ட் வந்து அந்த எனாமலை வந்து அரிக்காமல் பார்த்துக்கும். ஸோ குழந்தைங்களோட சொத்தப்பல் வராமல் ரொம்ப பார்த்து நம்ம பத்திரமா குழந்தைங்கள் பால் பல்ல சொத்தப்பல் வராமல் நம்ம பாதுகாக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களோட பால் பல்லு நம்ம கரெக்டான டைமில் விழாமல் அதுக்கு முன்னாடியே ஏர்லியராக சொத்தப்பல் வந்து அரிச்சு விழுந்துருச்சு அப்படின்னா பெர்மனெண்ட் பல் வரும்போது கேப் பிரச்சனை வரும். அதாவது இப்போ ப்ரைமரி டீத் அந்தந்த டைமில் விழாமல் சொத்தப்பல் நல்லா ஏர்லியராக விழும்போது பெர்மனெண்ட் டீத் அந்த கரெக்டான இடத்துல முடிக்காமல் கிராஸாக முளைக்கிறதுனால ஃப்யூச்சரில் கிளிப் போடுற மாதிரியான பிரச்சனையை சந்திக்க கொடுக்கும். அதனால் குழந்தைங்களோட பால் பல்களை ரொம்பவே பார்த்து பராமரிக்க வேண்டும். தேங்க்யூ.